ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி நடந்த டைப்ரைட்டிங் ஜூனியர் 3rd பேட்சோட கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் நாம் இங்கிலீஷ் அண்டு தமிழ் 2 கொஷின் பேப்பரோட அனாலிசிஸும் பார்க்கலாம். ஆல்ரெடி ஃபஸ்ட் பேட்ச் அண்ட் செகண்ட் பேட்ச்க்கான கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் பேட்ச் அண்ட் செகண்ட் பேட்ச்க்கான கொஷின் பேப்பர்ஸ் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் இருக்குது. வேணுன்றவங்க அங்கே போய்ட்டு டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இங்கிலீஷ் ஸ்பீட் பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா, ஒரு 2 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. செகண்ட் லைன்லேயே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் 18 to 21. அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்க அப்படின்னாக்கா 18 to 21 என்ற 2 நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. வேர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக இருக்குது. ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கமாஸ் கொடுத்துருக்காங்க. அதிகம்னு சொல்ல முடியாது, பட் கமாஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஐஃபன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி ஈஸி தான். ஓகேங்களா? வேர்ட்ஸும் சின்ன சின்ன வேர்ட்ஸ் தான், ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. ஈஸியான ஒரு ஸ்பீடு தான் நம்ம சொல்லணும். அடுத்து செகண்ட் பேப்பர் ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஈஸி தான். ஃபஸ்ட்டு 2 பேட்ச் கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் மாடரேட்டாக தான் இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட்டு 2 பேட்சோட ஸ்டேட்மெண்ட்டும் ஈஸியாக இருந்தது இங்கிலீஷு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. என்ன டிஃபிகல்ட் அப்படின்றத பாருங்கள். டைட்டில் வந்து 2 லைன் கொடுத்து அதை ஒரே லைன் அடிக்க சொல்லியிருக்காங்களா, அதுலேயும் ஆல் கேப்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதில் ஃபஸ்ட் லைன் மட்டும் தான் கோடு போட்டுருக்காங்க, செகண்ட் லைனுக்கு கோடு போடலை. ஸோ நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட்டோட டைட்டில் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேப்ஸில் தான் வரும் உங்களுக்கு. ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் கேபிட்டல் லெட்டரில் தான் அடிச்சிருக்கணும். அடுத்து ஹெட்டிங் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலம், அந்த ஹெட்டிங்கோட லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 காலமில் 2 லைன் இருக்குது. 2 காலம், ஃபஸ்ட் காலம் லாஸ்ட் காலமில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 2 லைனுக்கு நீங்கள் இந்த சிங்கிள் லைனை வந்து சென்டர் பண்ணி அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆஃப் ஸ்பேஸ் இங்கே யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அப்படியே கீழே வந்தீங்கன்னா ருபீஸ் இன் க்ரோர்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 3 காலமுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மார்ஜினல் இன்ஸ்ட்ரக்ஷன் அது எல்லாமே கொஞ்சம் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் 2 பேட்ச் கம்பேர் பண்ணும்போது இது ஓகேவாக தான் இருந்தது இந்த ஸ்டேட்மெண்ட். அடுத்து லெட்டர் தான் கொஞ்சம் மோசமான லெட்டர் அப்படின்னு மோசம்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு லெட்டர். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே மேலே பார்க்கும்போது ஹேண்ட் ரைட்டிங்லாம் ஓகேவாக இருக்குங்களா, அப்படியே கீழே வந்தீங்கன்னா செகண்ட் பேராகிராஃப்லாம் பாருங்கள் எவ்வளோ கஷ்டமாக வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஓகேங்களா? அதாவது புரியல பசங்களுக்கு வந்து, இது வந்து புரியுறதுல வந்து கொஞ்சம் கஷ்டம் இருந்தது. சர்க்குலர் லெட்டர் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் 2 பேட்சுக்கு நமக்கு ப்ரொஃபஷனல் லெட்டர் வந்தது. இதில் வந்து நமக்கு சர்க்குலர் லெட்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி இங்கிலீஷ் இம்பார்ட்டன்ட் அப்ரிவேஷன் ஒரு PDF வந்து ஷேர் பண்ணியிருந்தோம், வீடியோவும் இருக்குது. அதில் இருக்க அப்ரிவேஷன் தான் இங்கே வந்து வந்திருக்கு நிறைய. ஓகேங்களா? அதை நீங்கள் படிச்சதுனால நிறைய அப்ரிவேஷன் வந்து நீங்கள் அட்டன் பண்ணியிருக்க முடியும். சரி, ஓகே. ஹெட்டிங் வந்து ஓகே. அதுக்கப்புறம் ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ் ஓகேவாக இருக்குது. பட் இதில் ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெங்களூரு அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, அதுக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா NO.VCC/ அது கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர் கொடுத்துருக்காங்க, ரெஃபரன்ஸ் நம்பர். அந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூருக்கு நேராக கொடுத்துருக்காங்க. பட் ஆக்சுவலாக அதை நம்ம எங்கே அடிக்கணும், 4th August 2024 கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு நேராக நம்ம அடிக்கணும். ஓகேங்களா? பசங்க அதை வந்து கரெக்டாக புரிஞ்சுட்டு அடிச்சிருக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 4th August 2024 கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு டாட் வரணும். நீங்கள் டாட் கொடுக்கல, ஆனால் கம்பல்சரி நீங்கள் டாட் அடிக்கணும். டாட் அடிச்சிருந்தால் தான் அது கரெக்ட். நெக்ஸ்ட்டு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க, சென்டர் பண்ணி அடிக்கணும். சப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் தான் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு பேராகிராஃபை ஒட்டியே என்ன பண்ணியிருக்காங்க, மார்ஜினல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. சரிங்களா? மார்ஜினல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணியிருக்காங்க, ஒட்டி உங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி பேராகிராஃப் எங்கே அடுத்த பேராகிராஃப் ஸ்டார்ட் ஆகுதுன்றதை நீங்கள் என்ன பண்ணணும், யோசித்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? உள்ளே இருக்க ஸ்ட்ரோக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. காலையில் இருந்த 2 லெட்டர் கம்பேர் பண்ணும்போது இதில் ஸ்ட்ரோக்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? மற்றபடி ஓகே தான். ஸோ லெட்டர் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு லெட்டர் தான் உங்களுக்கு இங்கிலீஷ் ஜூனியர் 3rd பேட்சில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து தமிழ் ஸ்பீடு. ஓகே, தமிழ் ஸ்பீட் பொறுத்த வரைக்கும் ஈஸியான ஒரு ஸ்பீடு தான். அதிகமான கமாஸ் கிடையாது, அதிகமான எக்ஸ்ட்ரா கேரக்டர்ஸ் எதுவுமே உங்களுக்கு தரல. ஈஸியாக தான் இருந்தது. லெட்டர்ஸும் பெருசாக எல்லாமே நார்மலாக இருந்தது. அடுத்து தமிழ் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். இதில் 3rd காலமில் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 லைன் ஹெட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் சென்டர் பண்ணி அடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? மற்ற காலம்ஸ்க்கு இந்த 3 லைன்ஸும் சென்டர் பண்ணி அடிக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட். மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸி தான். மார்ஜினல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மற்றது எல்லாமே ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபஷனல் லெட்டர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த தொலைபேசி
அப்புறம் செப்டம்பர், இது எல்லாமே நமக்கு எப்போவுமே வர மாதிரி தான் அப்ரிவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ லெட்டரும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸி தான். இதில் ஒரே ஒரு கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய ஸ்ட்ரோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து இங்கிலீஷில் ஸ்ட்ரோக்ஸ் அதிகமாக கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி இதுலேயும் ஸ்ட்ரோக்ஸ் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 3rd பேட்ச்க்கான ஜூனியர் கொஷின் பேப்பர்ஸ் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். ஓகே, மோரோவர் எல்லாமே கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஈவினிங் 8 o'clock லைவ் இருக்குது. அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.